இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 33, கொல்லாமை. குறள் எண் 329. கொலைவினையர் ஆகிய மாந்தர் புலைவினையர் புன்மை தெரிவாரகத்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கொலை தொழிலை உடையவராகிய மாந்தர் அத்தொழிலின் கீழ்மையை அறியாத நெஞ்சத்தாராயினும் அறிவார் நெஞ்சத்து புலைத்தொழிலினர் என்கிறான். இன்று கொலை தொழில்கள் நம் நாட்டில் தினமும் செய்தித்தாளில் நடந்து கொண்டிருப்பதை செய்தித்தாளில் பார்க்கிறோம். பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் சொன்னது இன்று நாம் அனுபவிக்கிறோம். செய்தித்தாள்களை எல்லாரும் படித்தா தெரியும் கண்டிப்பாக. அந்த ஊரில் 2 கொலை வேண்டாம், ஆனால் அதுவும் சிறுவர்களாகத்தான் இருக்குது. ஓரளவு 18 வயசு 20 வயசு உள்ள ஒரு ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். எவ்வளோ, அதாவது என்னென்னா, இப்போ இந்த கூலிப்படைன்னு ஒன்று வச்சுட்டாங்கல்ல. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒன்று சேர்ந்துட்டு கூலிப்படை, அவர்கள் கூலிப்படை அவங்களுக்கு அந்த கூலிப்படைக்கு ஏதாவது ஒரு ரூபா கொடுத்துட்டா போதும், அவன் அவர்களை நீ இது பண்ண கொலை செய்து விடு என்று கூலிப்படைக்கு ரூபாயை கொடுத்து விட்டால் அவர்கள் கொலை செய்து விடுகிறார்கள். இதை எப்போ சொல்லியிருக்கார் பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார் என்றால் இதற்கு மேலே வேற ஒன்றும் வேண்டாமுங்க. அவர் அது சொன்னது இன்னைக்கு படிக்குது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு நான்லாம் படிக்கல அப்படிலாம் இல்லைங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த அளவுக்குலாம் இல்லை. எனக்கு இப்போ 70 தாண்டிடுச்சுன்னு வைங்களேன். ஆனால் நான் அந்த கல்லூரியில் படிக்கிறதும் சரி, உயர்நிலைப் பள்ளியில் படிக்கையிலும் சரி, அது ஆரம்ப பாடசாலையில் படிக்கையிலும் சரி, இந்த நிகழ்வுகளாம் நடந்ததே இல்லை. இப்போ தான் அப்படி நடக்குது. அதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. அதற்காகத்தான் நான் மாணவர்களுக்கு தினமும் ஒரு குறளை படித்தாலாவது நீங்கள் உணர வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் சொன்னது இப்போது நடந்து கொண்டு இருக்கிறதே. அப்போ நாம் தமிழகத்தை மாற்ற வேண்டும். அந்த மாற்றம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதனால்தான் நான் தினந்தோறும் என்னை அடுத்தவங்க கேள்வி செய்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சி தினந்தோறும் உங்களிடம் ஞாபகப்படுத்துகிறேன். தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறள் பொழிப்புரையுடன் படியுங்கள். நான் மனப்பாடமே செய்ய சொல்லலை, பொழிப்புரையுடன் படியுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.